சரி. இன்றைக்கி அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரம் பார்க்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா முதல் 21 வசனங்கள் ஒரு பகுதி, இதில் முதல் 21 வசனங்கள் ஒரு பகுதி. முதல் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். அந்த முதல் வசன தலைப்பு, சகோதரரே பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். ஸோ அதான் தலைப்பு, சரிங்களா? அதான் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இது என்னென்னா பவுலுடைய சாட்சி, சரிங்களா? இப்போ எருசலேமில் போகிறாரு. எருசலேமில் பார்க்குற அந்த பண்டிகையின் போது போகிறாரு. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவனை போட்டு அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்க. ஸோ கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல சொல்கிறாரு, இங்கே அந்த சேனாபதி கிட்ட பார்த்து சொல்கிறாரு, எனக்கு இந்த ஜனங்களோட பேசணும், எங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு அவர் அந்த படிக்கட்டில், அந்த கோட்டை வாசல் முன்னாடி அந்த படிக்கட்டில் நிற்கிறார். ஸோ எருசலேமில் அந்த கோட்டை வாசல் முன்னாடி அந்த படிக்கட்டில் நின்று அந்த யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுறார். அவருடைய சாட்சியை சொல்கிறார், சரிங்களா? அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டார் அப்படிங்கிற அந்த சாட்சி தான் இந்த பகுதி, சரிங்களா? முதல் 21 வசனங்கள் ஒரு பகுதி, அதில் முதல் வசனம் தான் தலைப்பு, சரிங்களா? அப்போ பவுலுடைய சாட்சி, சரிங்களா? முதல் வசனம் பாருங்கள். சகோதரே பிதாக்களே, நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிற நியாயங்களுக்கு செவி கொடுப்பீர்களாக என்றான். அவன் எபிரேய பாஷையில் தங்களுடனே பேசுகிறதை அவர்கள் கேட்டபொழுது அதிக அமைதலாக இருந்தார்கள். பார்த்திங்கன்னா அவர் பேசுகிறாரு, எபிரேய பாஷையில் பேசுகிறாருன்னா, யூதர்களுடைய பாஷையை மெயினான பாஷை என்னென்னா எபிரேய பாஷை தான். இப்போ எபிரேய பாஷை பேசினாலே இப்போ யூதர்கள் தான் அந்த பாஷைகளை பேசுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு தெய்வ பாஷை மாதிரி, சரிங்களா? அப்போ எத்தனை அவங்களுக்கு அவர் நானும் ஒரு யூதன் தான், அதனால் நீங்கள் எனக்கு செவி கொடுங்க, நான் இப்படி தான் அவங்க மாதிரி வைராக்கியமாக இருந்தேன், இப்போ ஆண்டவர் என்னை எப்படி ரசித்தார் அப்படின்னு சொல்லி அவருடைய சாட்சியை சொல்கிறார். 3ஆம் வசனம் பாருங்கள். நான் யூதன், சிசிலியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியமாக உள்ளவராக இருக்கிற போல நானும் வைராக்கியம் உள்ளவராக இருந்தேன். ஸோ அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நானும் உங்களை மாதிரி யூதன் தான், நான் யெகோவாதா தேவன் சொல்லி இந்த பழைய ஏற்பாட்டில் ரொம்ப வைராக்கியமாக இருந்தேன், உங்களை மாதிரி தான் நானும் இருந்தேன். நான் கமாலியல் பாத்திலிருந்து எல்லாமே இப்போ பழைய ஏற்பாட்டில் எல்லாம் எல்லாத்தையும் படித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீகளையும் கட்டி சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியந்தம் துன்பப்படுத்தினேன். அவர் பழைய வாழ்க்கையை சொல்கிறார். நான் இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து யாராவது சொன்னாங்கன்னா அந்த மாதிரி ஆட்களெல்லாம் பிடிச்சி நான் என்ன பண்ணேன், நான் சிறைச்சாலையில் ஒப்புவித்து மரண பரியம் துன்பப்படுத்தினேன், அப்படிப்பட்ட ஆளாக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கு பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாவரும் சாட்சி கொடுப்பார்கள். அவர்கள் கையிலே நான் சகோதரருக்கு நிருபங்களை வாங்கி கொண்டு தமஸ்குவில் இருக்கிறவர்களும் தண்டிக்கப்படும்படிக்கு அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவ்விடத்திற்கு போனேன். ஸோ பார்த்திங்கன்னா தமஸ்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஆசிரியர்கள்கிட்டலாம் லெட்டர்ஸ் வாங்கிட்டு மறுபடியும் போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படி நான் பிரயாணப்பட்டு தமஸ்குவுக்கு சமீபமான போது, ஸோ தமஸ்குவில் இந்த மாதிரி யாராவது ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சி எருசலேமில் கட்டிட்டு போட்டு போய் அந்த இடத்துல ஜெயிலில் போட்டு அவங்களை துன்பப்படுத்த முடியாது, நான் தமஸ்கு பக்கம் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அங்கேருந்து எருசலேமுக்கு கொண்டு வர முடியாது, நான் போகிறேன், தமஸ்கு பக்கம் போகிறேன், இப்போ என்ன நடந்ததுன்னு சொல்லி சொல்கிறார். மத்தியான வேளையிலே சடுதியை வானத்திலிருந்து பேரொளி உண்டாகி என்னை சுற்றி பிரகாசித்தது. நான் தரையிலே விழுந்தேன். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று என்னுடைய சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். இவங்களுடைய டீம் எல்லாம் சேர்ந்து குதிரையில் ஏறி போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல போயிட்டுருக்காங்க, பிரயாணமாக தமஸ்குக்கு போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு மத்தியான வேளையில் ஒரு பெரிய பேரொளி, பயங்கரமான பேரொளியில் ஒரு சத்தத்தை கேட்குறார். சவுலே சவுலே, நீ என்னை துன்பப்படுத்துகிறான்னு கேட்குறாரு. அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்குறது. பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நீர் யாருன்னு சொல்லி உடனே அவனுக்கு பயம் வந்துருச்சு. இப்போது அதிலேருந்து விழுந்துடுறாரு, மேலேருந்து விழுந்துடுறாரு, குதிரையிலேருந்து விழுந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியில் அவரால் எதுவும் செய்ய முடியல, கை கால் அசைக்க முடியல. பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடனே பார்த்தீங்கன்னா ஆண்டவரே நீர் யார். அப்போயே பயம் வந்துடுது, என்னமோ நடக்குது, நான் செய்கிற தப்பு அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறார். ஒரு தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் வந்துடுது. பாருங்கள், ஆண்டவரே நீர் யார் அப்படின்னா, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படிங்கிறார். ஸோ நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இந்த மாதிரி. ஏன்னா வேதத்தில் நம்ம சகரியாவில் பார்க்குறோம், ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை தொடுகிறவன் அவன் கண்மணியை தொடுகிறான். ஸோ பார்த்தீங்கன்னா தேவ ஜனங்கள் துன்பப்படும் போது, ஸோ பார்த்தீங்கன்னா
அவர் தன்னை இது இணைச்சிக்கொள்கிறார் பாருங்கள். அப்போ விசுவாசிகள் தான் துன்பப்படுத்த ஆண்டு சொல்கிறார், என்ன நீ துன்பப்படுத்துற அப்படின்னு சொல்கிறார். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், உன்னை தொடுகிறான் ஒரு கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்கிறத நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் நினச்சிக்கிறார். அப்போ நீ நம்ம விசுவாசிகளை தொட்டா அவர் சொல்கிறாரு, நீ என் கண்ணை தொடுற அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் ஆண்டவர். எப்படியா நம்மளுடைய கண்ணு மாதிரி கண்மணியாக அவர் தேவன் நம்மளை வச்சுருக்கதான் நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இந்த வேதத்தில் வாசிக்கிறோம், அவருடைய சுய ரத்தத்தினால் நம்மை சம்பாதிக்க கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள்னு சொன்னோம். அப்போ நம்ம அவர் தன்னுடைய உயிரை கொடுத்து அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்மளை வாங்கியிருக்கார் பாருங்கள். அப்போ யாராவது தொட்டால் ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார் பாருங்க. சரிங்களா? அவர் சித்தம் இல்லாமல் யாருமே எதுவுமே செய்ய முடியாது. சரிங்களா? அவர் சித்தம் அவர் அனுமதிச்சாதான் யாரால் கை வைக்க முடியும், ஏதாவது செய்ய முடியும். சரிங்களா? பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்க மாட்டார் பாருங்க. தான் வேதத்தில் பார்க்குறோம், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்ங்கிற சொல்கிறார் பாருங்க. தன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்போ பார்த்தீங்கன்னா தேவனுடைய சபையை பாழாக்கி இருக்கிற ஒரு மனுஷன். சரி, பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தொடராக பாருங்க. என்னுடனே கூட இருந்தவர்கள் வெளிச்சத்தை கண்டு பயமடைந்தார்கள், என்னுடனே பேசினவருடைய சத்தத்தையோ அவர்கள் கேட்கவில்லை. ஸோ நான் எல்லாமே சாதிச்சிருவேன், எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பயங்கர தென்னாவெட்டாக வராரு. நான் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. சரி, அந்த ஒளியில் விழுந்துடுறாரு, கண்ணு போயிடுது. அதுக்கப்புறம் எதுவுமே செய்ய முடியல. உடனே பாருங்கள், அப்பொழுது நான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா உடனே சரண்டர் ஆகிறார் பாருங்கள். அவ்வளோதான். உடனே சொல்லிடுறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும். அது கம்ப்ளீட் சரண்டர். சரிங்களா? அந்த ஆண்டவருடைய ஒரே ஒரு தொடுதல் பாருங்கள், அவ்வளோதான். அப்போ தான் தெரிஞ்சது, இவர் தான் இயேசு, இவருடைய ஜனங்கள் தான் இந்த மாதிரி நான் துன்பப்படுத்தியிருந்தேன். அப்போ உடனே சரண்டர் ஆகிறார் பாருங்கள். டக்குன்னு சரண்டர் ஆகிறார். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன். அப்படியே கம்ப்ளீட் சரண்டர். சரிங்களா? அப்போ கம்ப்ளீட்டாக அதுலேயே எல்லாத்தையும் ஒத்துக்கொள்கிறார். ஆண்டவரே நீங்கள் தான் தெய்வம், நீங்கள் தான் எல்லாம். பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் நான் சரண்டர், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன், நான் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் சரண்டராக தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறார். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். பார்த்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் அப்படி தான் நடத்துகிறா பாருங்கள். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ரசிக்கப்பட்ட உடனே கடைசி நாள் மரணம் வரைக்கும் நீ என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறதில்ல. சரிங்களா? அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஆண்டவரை தேடும்போது ஆண்டவர் அடுத்தது என்ன செய்யணும்னு சொல்லி காண்பிப்பார்னே. அது பார்த்தேன், அதை பண்ணும்போது அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி காண்பிப்பார். சரிங்களா? எடுத்தோன்னே கடைசி வரைக்கும் மரண பரியந்த வரைக்கும் நீங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் லிஸ்ட்டு போட்டு கொடுக்குறது. ஸோ ஆண்டவரை தேட அடுத்தது என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப்பை காண்பிப்பார். சரிங்களா? அந்த ஒளியின் மகிமையிலே நான் பார்வையற்று போனபடியினாலே என்னோடு இருந்தவர்களால் கைலா கொடுத்து வழிநடத்தப்பட்டு தமஸ்குவுக்கு வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு போயிடுச்சு, அதனால் கூட இருந்தவங்க என்ன தமஸ்குக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே இருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனாகிய அனனியா என்னும் ஒருவன் என்னிடத்தில் வந்து நின்று, சகோதரனாக சவுலே பார்வையடையாக என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணு போயிடுச்சு. அவர் அந்த இடத்துல ஜெபம் பண்ணிகிட்ருக்கார். பார்த்தீங்கன்னா அனனியா வர்றார். அனனியா சகோதரனாக சவுலே பார்வையடையாக அப்படின்னு சொல்லி அடைவாயாக அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு பார்வை வந்துருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா அவர் ஏறிட்டு பார்க்குறார். அப்பொழுது அவன், நம்முடைய முன்னோர்களின் தேவனுடைய திருவுளத்தை நீ அறியவும் நீதிபரரை தரிசிக்கவும் அவருடைய திருவாய்மொழியை கேட்கவும் அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார். ஸோ அந்த இடத்துல பார்க்குறோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அனனியா அனுப்புகிறாரு. தேவன் அனனியா அனுப்புகிறாரு. அவர் முன்னால் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு தமஸ்கில் உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் அனனியா அனுப்புகிறார். நீ போ அப்படின்னு சொன்னால் போகிறாரு. பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு வந்துடுது. பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார், இந்த மாதிரி ஆண்டவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார், உனக்கு ஒரு அழைப்பு இருக்குது, நீ தேவனுக்காக செய்ய வேண்டிய ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். சரிங்களா? இந்த நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர் உன்னை முன்னமே தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நம்ம எரேமியாவில் நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறார், தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீ வயிற்றில் இருக்கும்போதே உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். இந்த பார்த்தீங்கன்னா உலக தோற்றத்துக்கு முன்னே உங்களை தெரிந்து கொண்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ ஆண்டவர் நமக்கு எல்லாருக்குமே ஒரு அழைப்பு வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போ அதே மாதிரி யோவானில் பார்க்குறோம். யோவான் 15 ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் ஏற்கனவே நம்மளை அறிஞ்சிருக்காரு பாருங்கள். அது ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாருங்கள். ஆனால் எல்லாருக்குமே ஒரு அழைப்பை வச்சுருக்கார். ஸோ அதை நம்ம அறிஞ்சு அதைப்படி நம்ம செயல்படும் போது நமக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை, நமக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை ஆண்டவர் நமக்கு வச்சுருக்கார். மகிமையான ஒரு எதிர்காலத்தை வச்சுருக்கார். சரிங்களா? நம்ம கனவுல கூட நம்ம நினைக்க பார்க்க முடியாத ஒரு மகிமையான ஒரு எதிர்காலத்தை வச்சுருக்கார். ஸோ இந்த வேலையில் கூட நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம். ஸோ இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. அவர் கேட்ட அதே கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்குது, சித்தத்துக்கு
நாமத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். சரிங்களா? நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும் சரி, எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட பார்த்து ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், அதுக்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். மீது எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் இருப்பாங்க. அவரே உங்களுக்கு வழிகாட்டுவார் இருப்பாங்க என்ன செய்யணும்னு சொல்லி. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நீங்கள் முன்னேறி போங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் பாருங்கள். அவர் உங்களுக்குன்னு வைத்திருக்கிற அந்த ஓட்டத்தை காண்பிப்பார். உங்களுக்குன்னு என்ன வச்சுருக்காரோ அதை வந்து தேவன் வந்து காண்பிப்பார். அதை வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய அழைப்பும் கிருபை வரங்களும் மாறுவதே இல்லை, மாறி போவதே இல்லை. சரிங்களா? அவரோட அழைப்புன்னு வச்சுட்டாருன்னா அதை வந்து மாற்ற மாட்டார். சரிங்களா? இப்போ நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அதை காட்டி அதுபடியாக செயல்பட வைப்பார். சரிங்களா? 15ஆம் வசனம் பாருங்கள். நீ கண்டவைகளையும் கேட்டவைகளையும் குறித்து சகல மனுஷருக்கு முன்பாக சாட்சியாக இருப்பாய். ஸோ பார்த்தீங்கன்னா நீ என்னென்ன பார்த்தியோ என்னென்ன கேட்டியோ அதெல்லாம் வந்து நீ சாட்சி, அதுக்கு நீ போய் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இப்போதும் நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், நீ தாமதிக்க வேண்டாம், உடனே போய் தேவனை தொழுது கொண்டு ஞானஸ்தானம் பெற்று பாவங்கள் கழுவப்படு. ஸோ அதேமாதிரி வந்து அவர் ரட்சிக்கப்படுறாரு, அபிஷேகம் பண்ணப்படுறாரு, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாரு. உடனே இயேசுவே தேவன் அப்படின்னு சொல்லி தேவாலயங்களை பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். சரிங்களா? அதை வந்து நம்ம 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்க முடியும். பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்த தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் எருசலேமில் போய் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது தேவாலயத்தில் ஞான திருஷ்டி அவர் மறுபடியும் தரிசித்தேன்னு சொல்லி சொல்கிறார். தரிசித்து அவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி அதை சொல்கிறதுங்க நம்ம பார்க்குறோம் பாருங்கள். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சி இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதனால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். ஸோ இது வந்து எருசலேமில் ஆண்டவர் சொல்கிறார். எருசலேமில் வந்து ஆனால் எருசலேமில் வந்து நீ வந்து எருசலேம் ஃபுல்லாக யூதர்கள் நிறைஞ்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீ வந்து அந்த இடத்துல என்னை பற்றி நீ சொன்னீங்கன்னா அவங்க வந்து உன்னுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதனால் வந்து நீ இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 19ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவர்கள் என் காவலில் வைத்து ஜெபாலியங்களை அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய இரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவனின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருக்கிறதையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாரு, நான் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேரை துன்பப்படுத்தியிருக்கேன், அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வந்து ஸ்தேவானுடைய இரத்த சாட்சிக்கும் நான் வந்து அதுக்கு வந்து நான் உடந்தையாக இருந்திருக்கேன். ஸோ கொலை செய்கிறதுக்கும் அதுக்கு நான் உடந்தையாக இருந்திருக்கேன், அதெல்லாம் இவங்க இருந்திருக்காங்களே, அதனால் வந்து நான் இங்கேருந்து இந்த சாட்சி சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, நீ வந்து உன்னுடைய சாட்சியை வந்து அவங்க வந்து நம்ப மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அதனால் வந்து நீ எருசலேமில் இருக்க வேண்டாம், எருசலேம் விட்டு நீ தூரமாக புறஜேத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமான புறஜாதிகளிலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். சரிங்களா? அப்போ இதை வந்து அவர் சாட்சியை சொல்கிறார். ஸோ இதுக்கு தான் அவர் காத்துட்டு இருந்தார். சரிங்களா? இந்த காரியத்துக்கு தான் வந்து எப்படியாவது எருசலேம் பண்டிகைக்கு போய் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அநேகர் யூதர்கள் வருவாங்க, அந்த இடத்துல போய் தன்னுடைய சாட்சியை சொல்லணும் அப்படின்னு தான் வந்து பல மாதமாக வந்து முயற்சி பண்ணி எப்படியாவது எல்லா மற்ற காரியங்களெல்லாம் நிறையா விட்டுட்டு எப்படியாவது அந்த பண்டிகை டைமில் எருசலேமுக்கு வரணும், எருசலேமுக்கு வந்து அந்த இருக்கிற எல்லா யூதர்கள் அதை எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா யூதர்களும் கூடி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி வந்து என்னுடைய சாட்சியை சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லணும், அந்த உண்மையை சொல்லணும், இவர் தான் ரட்சகர், இவர் தான் மேசி அப்படின்னு சொல்லணும், ஒரு சாட்சியை சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு ரொம்ப பிரயாசப்பட்டு வந்து அந்த அவருடைய சாட்சியை சொல்கிறாரு பாருங்க. சரிங்களா? இப்போது அதில் பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எழும்புவாங்க. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா அநேகர் தொடப்பட்டிருப்பாங்க, நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? இதுக்காக அவர் வந்து ரொம்ப பிரயாசப்பட்டார், ரொம்ப காத்துட்டு இருந்தார். சரிங்களா? எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரசங்கம் பண்ணும்போது, ஒரு பொதுவான இடத்துல பண்ணும்போது எல்லாருமே ஏற்றுக்கொள்றதில்ல. சரிங்களா? ஒரு கூட்டம் ஏற்றுக்கொள்ளும், இன்னொரு கூட்டம் வந்து எதிர்க்கிறவங்களாக இருப்பாங்க, சிலர் வந்து அப்படியே பேசாமல் போயிடுவாங்க. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த வந்து யூதர்கள் இருக்காங்க, நிச்சயமாக அநேகமாக நான் விசுவாசிக்கிறேன். இதில் கண்டிப்பாக கொஞ்சம் பேராவது இதில் வந்து நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பாங்க. கண்டிப்பாக ஒரு நிச்சயமாக ஆண்டவர் கிரியை செஞ்சிருப்பார் அப்படின்னு சொல்லி நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அவருடைய ரட்சிப்பை பற்றி சொல்கிறார். சரிங்களா? எப்படி நான் பழைய வாழ்க்கையில் எப்படி இருந்தேன், நான் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எப்படி என்ன தொட்டார், இப்போ வந்து என்ன ஒரு மாற்றம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம ஒரு சாட்சி சொல்கிறேன். இப்போ அந்த சாட்சி சொல்கிறது வந்து அநேகரை தொடும் பாருங்கள். அந்த ரட்சிப்பின் சாட்சி, இப்போ எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவங்களுக்கு எதாவது அற்புதம் செஞ்சதோ அது சாட்சியாக சொல்லுங்கள். சாட்சி வந்து அநேகரை தொடும். சரிங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தேவன் வந்து இவர் வந்து புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராக வந்து தேவன் வந்து தெரிந்து கொண்டார். சரிங்களா? புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டார். அதான் பாருங்கள் 21ஆம் வசனம். நீ போ, நான் உன்னை தூரமான புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார். ஸோ பார்த்தீங்கன்னா இவருடைய அழைப்பு என்னென்னா புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன். சரிங்களா?
ஸோ இது வரைக்கும் சொல்கிறாரு. ஸோ இது வரைக்கும் அவங்க கேட்டுட்ருக்காங்க. அடுத்த பாருங்கள், 22ஆம் வசனத்துலேருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. சரிங்களா? இந்த 22ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இவனை பூமியில் இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும். ஸோ அது அதோட தலைப்பு. சரிங்களா? அங்கே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? இது அதோட தலைப்பு. 22ஆம் வசனம் தான் தலைப்பு. 22 முதல் 30 வரை அடுத்த பகுதி. இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்கரிலிட்டு தங்கள் மேன் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றி கொண்டிருக்கையில் சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்கலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். ஸோ பார்த்திங்கன்னா அது வரைக்கும் கேட்டிருந்தாங்க. இவனே எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பார்த்திங்க. இப்போ இவனை வந்து பூமியில் உயிரோடவே வைக்கக்கூடாது, இவனை அகற்றுங்க அப்படின்னு சொல்லி வந்து எல்லாம் சத்தமிடுறாங்க. உடனே பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து தங்கள் மேல் வஸ்திரங்கள்லாம் தூக்கி வீசிட்டு புழுதியை தூற்றி கொண்டு ஒரே வந்து அந்த இடத்துல வந்து எரிசலையுமே ஒரே கலகமாக இருக்குது பாருங்கள். சேனாதிபதி அவனை கோட்டைக்குள்ளே வரும்படி கட்டளையிட்டு என்ன பார்த்திங்கன்னா என்ன எதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கா சவுக்கால் அடித்து அவனை விசாரிக்க சொல்கிறார். அந்தபடியே அவர்கள் வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாக இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ எல்லாமே கூட்டமாக வந்து சேர்ந்து அவரை வந்து பிடிச்சி வந்து இப்போ அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா சேனாதிபதி சொல்கிறார், அவர் அடித்து விசாரிங்கிறாரு. நான் அடிச்சிட்ருக்காங்க. அடிக்கும்போது என்ன சொல்கிறார், அவர் நான் வந்து ரோமனு நியாயம் விசாரிக்கப்பட நீங்கள் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறார். ஸோ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரோமர் ஆட்சி தான். சரிங்களா? அங்கே அந்த காலத்தில் இவர் வாழ்ந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரோமர் உலகம் முழுவதுமே பார்த்திங்கன்னா ரோமர் ஆட்சி தான் இருந்துச்சு. சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ரோமன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக யாருமே கை வைக்க முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா ரோமன் தெரிஞ்சவனா பார்த்திங்கன்னா ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்கள். சரிங்களா? தேவ சித்தத்தின்படியாக போகிறாரு. தேவ சித்தத்தின்படியாக அவருடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை வந்து சொல்கிறாரு. சரிங்களா? அவர் ரட்சிப்பின் சாட்சியை சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா தேவன் நமக்கு அந்த பரலோகமே உங்கள் சைடு இருக்குது பாருங்கள். தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஞானமாக பேசுகிறதுக்கான ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு பாருங்கள். அப்போ அவர் சொல்கிறார் பாருங்கள், ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதமாக இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமாக. ஸோ ஆண்டவர் தான் அந்த வார்த்தையை போடுறார். நம்ம இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, திடீர்னு யாராவது அவங்கள பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா என்னத்தை பேசுவோம் எப்படி பேசுவோன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. அந்நேரத்தில் வந்து பரிசுத்தாவினர் என்ன வார்த்தை கொடுக்குறாரோ பரிசுத்தாவினர்களுக்கு நீங்கள் வந்து பயப்படாதீங்க இப்போ அப்படின்னு சொல்லி யாராவது போய் அதிகாரிக்கு முன்னாடி போய் நிறுத்தினாங்கன்னா என்ன பேசணும் எப்படி பேசணும்னு சொல்லி கவலைப்படாதீங்க, பரிசுத்தாவின நேரத்தில் உங்களுக்கு வந்து என்ன பேசணும்னு சொல்லி போதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இயேசு சொல்கிறாரு. லூக்கால் நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா ஒருவரும் எதிர்கேசவும் எதிர்பேசவும் எதிர்நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னார். ஒரு வார்த்தை தான் சொல்கிறாரு, அடிக்கிறத நிறுத்திட்டாங்க பாருங்கள். அவங்களுக்கு ஒரு பயம் பிடிச்சிருச்சு பாருங்கள். 16ஆம் வசனம் பாருங்கள். இப்போ தேவன் அப்படியே கிருபியாக வார்த்தையை கொடுத்து காப்பாற்றுறாரு பாருங்கள். இப்போ தேவன் அந்த பக்கம் அதுக்கு பின்னாடி நிற்கிறாரு பாருங்கள். ஏன்னா இது தேவனுடைய அழைப்பு, தேவனுடைய ஊழியம். ஸோ தேவ சித்தத்தின்படியாக அவர் செஞ்சிட்ருக்கார். சரிங்களா? அப்போ அது பரலோகமே அவருக்கு சப்போர்ட்டாக நிற்குது பாருங்கள். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாபதி இடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீ செய்யப்போகிறது குறித்து எச்சரிக்கையாயிரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாபதி பவுனிடத்தில் வந்து, நீ ரோமனா எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நான் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே பிறந்தேன் என்றான். ஸோ பார்த்திங்கன்னா இது சொன்ன பார்த்திங்கன்னா ரோமன் அப்படின்னு சொன்னார். 100க்கு அதிபதி போய் சேனாபதிக்கு சொல்கிறாரு, நீ ஜாக்கிரதையாக இருங்க, அவனுக்கு போய் அவன் ரோமன், அவனை போய் நீங்கள் பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னேன்னா வந்து அவன் பயந்து வந்து கேட்குறாரு. அந்த சேனாபதி வந்து கேட்குறாரு, நீ ரோமனா அப்படின்னு சொல்லி பவுல்கிட்ட கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் நான் ரோமன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உடனே பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, அந்த 100க்கு அதிபதி அந்த சேனாபதி சொல்கிறாரு, நான் மிகுந்த திரவியத்தினால் இதை சம்பாதித்தேன். பார்த்திங்கன்னா ரோமன் சிட்டிசன்ஷிப். சரிங்களா? இவர் வந்து ரோமன், பவுல் வந்து ரோமன், நான் பிறந்ததே வந்து ரோமன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அவர் வந்து சொல்கிறாரு, நான் மிகுந்த திரவியத்தினால், அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப்பாக இருப்பாங்க. சரிங்களா? அப்போ பணம் கொடுத்து வாங்குறது. சரிங்களா? அங்கே போய் அதை ப்ராசஸ் பண்ணி பணம் கொடுத்து அது அமெரிக்கன் சிட்டிசன்ஷிப் வாங்குறது, கனடியன் சிட்டிசன்ஷிப் வாங்குறது. ஸோ அந்த மாதிரி தான். சரிங்களா? டூயல் சிட்டிசன்ஷிப், அதை டூயல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து அந்த நாட்டு குடியுரிமையை வாங்குறது. சரிங்களா? ஸோ அதை பணத்தை கொடுத்து வாங்குறது. ஸோ அதான் அவர் சொல்கிறார். அந்த சேனாபதி சொல்கிறாரு, நான் வந்து பணம் கொடுத்து இந்த ரோமன் சிட்டிசன்ஷிப்பை வாங்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பார்த்தீங்கன்னா பவுல் சொல்கிறாரு, நான் இந்த ஸ்லாக்கியத்துக்குரியவனாகவே நான் பிறந்ததே வந்து ரோமனாக தான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவனை அடித்து விசாரிக்கும்படி
எத்தனமாக இருந்தவர்கள் உடனே அவனை விட்டு விட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவதற்காக பயந்தான். நான் ஏற்கனவே சொன்னபடி அப்போ ரோமர் ஆட்சி இருந்துச்சு. ஸோ அதனால் ரோமனை கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை. சரிங்களா? அதனால் அவர் பயப்படுறார். பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, அவர் போய் அந்த பிரதான ஆசிரியர் ஆலோசனை சங்கத்தார் எல்லாரையும் கூடி வர செய்து அவருக்கு முன்னாடி கொண்டு போய் அவரை நிறுத்துறாரு. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த 22ஆம் அதிகாரம். சரிங்களா? ஸோ இந்த 22ஆம் அதிகாரத்தில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருடைய சாட்சியை சொல்கிறார். பவுல் அவர் எப்படி ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய பழைய வாழ்க்கையை சொல்கிறாரு. நான் எப்படி பழைய வாழ்க்கை, எங்கே பிறந்தேன், என்னென்ன செஞ்சுட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா அவருடைய பழைய வாழ்க்கையை சொல்கிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் என்னை எப்படி தொட்டார், உடனே கண்ணு போயிடுச்சு. உடனே பார்த்தீங்கன்னா அனனியாவை அனுப்புகிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அனனியா எனக்கு மறுபடியும் கண்ணு வந்துச்சு. உடனே மறுபடியும் நான் அபிஷேகம் பெற்றுக்கிட்டேன், ஞானஸ்தானம் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் நான் எருசலேமுக்கு போகும்போது அவரை தரிசித்தேன். அவர் நான் எருசலேமில் ஆண்டவர் சொன்னார், நீ எருசலேம் விட்டு புறப்பட்டு போகணும், புறஜாதியாருக்கு போ, இவங்க என் சாட்சியாக ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு சொன்னதை நம்ம அந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பகுதியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா உடனே பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாம் சத்தமிட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் நேரம் தான் கேட்டாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இவனை பூமியிலேருந்து உயிரோடவே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு சேனாபதி என்ன பண்ணுறாரு, அவர் சவுக்கால் அடித்து விசாரிங்க அப்படின்னு சொன்னேன்னா உடனே கட்டுறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, நான் ரோமன், நியாயம் ரோமனை போய் நீங்கள் நியாயம் விசாரிக்காமல் இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அவர் பயந்து உடனே சொல்கிறாரு. உடனே பார்த்தீங்கன்னா அவருக்காக பயப்படுறாரு, அந்த சேனாபதி பயப்படுறாரு. அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, ஆலோசனை சங்கத்து பிரதான ஆசாரி ஆலோசனை சங்கத்தை அனைவரையும் கூட்டி பவுலை கொண்டு போய் அவங்களுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாரு. சரிங்களா? அதுதான் இந்த 22ஆம் அதிகாரம். சரிங்களா? ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்கள் தைரியமாக செய்ய கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். எந்த இடத்துலையுமே நாங்கள் மறுதளித்து விடக்கூடாது ஆண்டவரே. நீர் எங்களுக்கு என்ன சவுல் கேட்டது போல் ஏசப்பா, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன்னு சொல்லி கேட்டார். எனக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவர் காண்பித்தார். அப்படியா எங்களுடைய ஒவ்வொரு பகுதியில் ஆவியானவர் நீர் உம்முடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி நீர் வழி நடத்த வேண்டும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. உமக்கு பிரியமானதை எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரை. நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா இடத்துலையும் உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆண்டவர். நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். மீதியான வேலை பொறுப்படுத்திக்கொள்ளும். நீர் எங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிக்க கர்த்தர் அனுகிரகம் பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. எந்த இடத்துலையும் பயப்படாத படிக்கும் நாமத்தை மையப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும். துதிகன மகிமை அவனுக்கு செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென்.